பேட்ட விஸ்வாசம் இந்த ரெண்டு படமே பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகி ரெண்டு படங்களுமே ரசிகர்களிடம் செம ரீச் தான். இந்நிலையில தமிழகத்தை தாண்டி மற்ற அனைத்து இடங்களிலுமே பேட்ட படம் தான் முன்னிலையில இருக்கு. ஆனா தமிழகத்துல மட்டும் அஜித் சாரின் விஸ்வாசம் தான் மாஸ் காட்டி வருது. தற்போது தமிழகத்துல மட்டும் விஸ்வாசம் எப்படியும் இதுவரைக்கும் ரூபாய் 60 கோடி வரை வசூல் செய்திருக்கும் என சொல்றாங்க. அதே போல பேட்ட படம் தமிழகத்துல ரூபாய் 48 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கான். மேலும் இன்னும் விடுமுறை நாட்கள் இருக்கு, எப்படியும் வசூல் நாளுக்கு நாள் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து விஸ்வாசம் படத்துல காமெடியனாக நடித்த ரோபோ சங்கர் படத்தை பற்றி அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அஜித் சாருடன் அவர் பேசிய சில வார்த்தைகளையும் பகிர்ந்திருக்காரு. ரோபோ சங்கரிடம் அஜித் சார், இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, இதற்கு என்ன பண்ண போறேன், உடம்புல இவ்வளவு ஆபரேஷன் செஞ்சும் நான் நடக்கிறேன், ஆடுறேன், பாடுறேன் என்றா இது எல்லாத்துக்குமே ரசிகர் தான் காரணம் அப்படின்னு ரோபோ சங்கரிடம் அஜித் சார் சொல்லியிருக்காராம். மேலும் என்னுடைய அடுத்தடுத்த படங்களை இதை விட பெஸ்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதற்கு ரோபோ சங்கர், வருஷத்துக்கு 2 படம் கொடுங்க, ரசிகர்கள் உங்களை ரொம்பவே கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு நம்ம தலையும் கண்டிப்பாக பண்ணணும், ரசிகர்களுக்காகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வாசம் படத்தை அடுத்து தல 59 படத்துல தல அஜித் தற்போது கவனத்தை செலுத்திட்டு வராரு. மேலும் அந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆனா அஜித் சார் அடுத்த மாதத்துல தான் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை போனி கபூர் தயாரிக்கிறாரு. அஜித்தின் அடுத்த படத்தையும் போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு. இத அவரே ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருந்தாரு. மேலும் தல 59வது படத்தை அஜித்தின் பிறந்தநாளான மே 1 ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம தலையின் அடுத்த படமான தல 60 அந்த படத்தை 2020 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காராம். அஜித் சார் கண்டிப்பாக வருஷத்துக்கு 2 படம் பண்ணணும், ரசிகர்களுக்காகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இந்த ஆண்டுல இருந்தே கடைபிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தல 59 பிங்க் படத்துடைய ரீமேக் ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம். இந்த படம் மே 1 கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும். அடுத்து வர தல 60 2020 தமிழ் புத்தாண்டுல ஏப்ரல்ல ரிலீஸ் செய்ய போறாங்க. இதுல ரிலீஸ் டேட் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறுபட்டா இந்த ஆண்டு தல ரசிகர்களுக்கு டபுள் கொண்டாட்டம் தான். இந்த தகவல்களை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.